வணக்கம். உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் தமிழகத்தில் வெற்றிலை என்பது மங்களகரமான நிகழ்வுகளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் சின்னமனூர், கூடலூர், நாமக்கல் மாவட்டத்தில் பரமத்தி வேலூர், போத்தனூர், கரூர் மாவட்டத்தில் புகழூர், திருச்சி மாவட்டத்தில் தொட்டியம், மதுரை மாவட்டத்தில் சோழவந்தான் இந்த இடங்களில் வெற்றிலை அதிக அளவு சாகுபடி செய்யப்படுகிறது. தற்பொழுது கடந்த 10 ஆண்டுகளில் வெற்றிலை சாகுபடி செய்யப்பட்டிருக்கக்கூடிய பரப்பளவு என்பது மிகவும் குறைந்து காணப்படுகிறது. இந்த வெற்றிலை விவசாயத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நஷ்டம் காரணமாக இதில் ஈடுபட்டிருந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேறு தொழில்களுக்காக பல மாவட்டங்களுக்கும் பல மாநிலங்களுக்கும் இடம்பெயர்ந்து சென்றிருக்கிறார்கள். மேலும் இந்த வெற்றிலை விவசாயத்தை பொறுத்தவரை வெற்றிலை பயிரிடக்கூடிய விவசாயிகளிடம் இருந்து வாங்கி வியாபாரிகளுக்கு விற்கக்கூடிய வகையில் இடைத்தரகர்களின் தொல்லையும் அதிகமாக இருக்கிறது. மேலும் வெற்றிலை விவசாயத்தை பொறுத்தவரை அரசு அவர்களுக்கு வழங்கக்கூடிய உதவிகள் என்பது மிகவும் குறைவாக இருக்கிறது. வங்கிகளில் இவர்களுக்கான கடன் கிடைப்பதில் பல்வேறு சிரமங்கள் இருக்கின்றன. வேளாண் துறை அதிகாரிகளின் வழிகாட்டுதல் என்பது மிக குறைவாக இருக்கிறது போன்ற பல்வேறு வகையான சிரமங்களுக்கு இடையே இன்றைய சூழ்நிலையில் வெற்றிலை விவசாயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளில் தற்பொழுது வெற்றிலை விவசாயம் என்பது எந்த அளவிற்கு குறைந்திருக்கிறது, அவர்களுடைய வாழ்வாதாரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, வெற்றிலை விவசாயம் மீண்டும் தழைத்தோங்க வேண்டுமானால் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு விதமான விஷயங்களை இன்றைய விவாதத்தில் விவாதிக்க இருக்கிறோம். அதற்கு முன்னதாக இது பற்றிய ஒரு தொகுப்பை பார்க்கலாம். தேனி மாவட்டம் சின்னமனூர், கூடலூர், நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர், மதுரை மாவட்டம் சோழவந்தான், கரூர், திருச்சி ஆகிய மாவட்டங்களில் அதிக அளவில் வெற்றிலை பயிரிடப்படுகிறது. மருத்துவ மூலிகையான வெற்றிலை கொடி வயிற்றுக் கோளாறுகளை நீக்கி ஜீரண சக்தி அதிகரிக்க செய்கிறது. வெற்றிலை பயிருக்கு விதை என்று எதுவும் இல்லை. காம்புகளை வெட்டி பதியன் போட்டு பயிர் செய்யப்படுகிறது. மிதமான தட்பவெப்பம், மண் வளம், தண்ணீர் வசதி உள்ள பகுதிகளில் வெற்றிலை பயிராகும். கரும் பச்சை நிறத்தில் இருக்கும் வெற்றிலைகள் ஆண் வெற்றிலைகள், இளம் பச்சை நிற வெற்றிலைகள் பெண் வெற்றிலைகள் என்று வகைப்படுத்தப்படுகின்றன. அதிக மழை, வறட்சியும் இல்லாமல் இதமான சீதோஷ்ண நிலைதான் வெற்றிலைக்கு ஏற்றது. கடந்த 10 ஆண்டுகள் வரை வெற்றிலை கொடி விவசாயம் தீவிரமாக இருந்தது. தற்போது பருவநிலை மாற்றம், வேலையாள் பற்றாக்குறை, அதிக பொருட்செலவு காரணமாக வெற்றிலை விவசாயம் பெரும் நஷ்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. விரைவில் அழியும் பொருள் வெற்றிலை என்பதால் இதற்கு காப்பீடு உள்ளிட்ட எந்த உதவியும் கிடைப்பதில்லை என்று வெற்றிலை பயிரிட்ட விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். கடந்த 10 ஆண்டுகளில் வெற்றிலை விவசாயம் பாதியாக குறைந்துவிட்ட நிலையில் வங்கிகளும் கடன் கொடுக்காமல் தங்களை புறக்கணிப்பதாக கூறுகின்றனர் விவசாயிகள். பல்வேறு துறை வாரியாக மானியம் வழங்கும் தமிழக அரசு வெற்றிலை பயிரிடும் விவசாயிகளுக்கும் சரியான முறையில் மானியம் வழங்க வேண்டும். நலிவடையும் வெற்றிலை தொழிலை காப்பாற்ற அரசு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதே வெற்றிலை விவசாயிகளின் எதிர்பார்ப்பு. ஒரு காலத்தில் கொடிக்கட்டி பறந்த வெற்றிலை விவசாயம் தற்பொழுது நசிவடைந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. மீண்டும் இந்த வெற்றிலை விவசாயம் புத்துயிர் பெறுவதற்கான நடவடிக்கைகளில் அரசு ஈடுபட வேண்டும். இந்த தொழிலை நம்பி ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இருக்கின்றன. அவர்கள் மூலம் வெற்றிலை பயிரிடப்பட்டு பல்வேறு மாநிலங்களுக்கு இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது. தமிழகத்தில் விளைவித்த வெற்றிலைக்கு ஒரு மிகச்சிறந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமும் மற்ற மாநிலங்களில் இருக்கிறது. ஆக இந்த வெற்றிலை விவசாயத்திற்கு அதை தழைத்தோங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை அவர்களிடத்தில் இருக்கிறது. இன்று இவர்களுடைய கோரிக்கைகள் பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் திருச்சி செய்தியரங்கில் இருந்து இணைகிறார் வெற்றிலை விவசாயிகள் சங்கத்தைச் சேர்ந்த திரு சுகுமாரன். அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் திரு சுகுமாரன். கடந்த 10 ஆண்டுகள்ல வெற்றிலை விவசாயம் ஒரு மிகப்பெரிய ஒரு நசிவை சந்தித்திருக்கக்கூடிய நிலையில இன்றைக்கு வெற்றிலை விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகள் எல்லாம் என்ன? வெற்றிலை சாகுபடியை பொறுத்தவரையிலையும் இங்க வெற்றிலை கருவறை முதல் கல்லறை வரை, கருவறை அதாவது ஒரு குளத கருவறையிலிருந்து கல்லறை வரை வெற்றிலை சாகுபடியானது ஒரு அவசியமான ஒன்றாகிவிட்டது. காரணம், வெற்றிலை என்பது ஒரு விவசாய பயிர் என்பதை விட அது ஒரு மூலிகை பயிர். நீங்க பல்வேறு பாரம்பரிய நோய்களையும் கட்டுப்படுத்தும். முக்கியமா சமீபத்தில் ஒரு ஆராய்ச்சி சொல்றாங்க, புற்றுநோயை குணப்படுத்த குளோரிக் அமிலம் கூட அந்த வெற்றிலையில் இருக்குன்னு சொல்றாங்க. அதன்படி ஆராய்ச்சிகள் வந்துட்டு இருக்கு. இவ்வாறான சூழ்நிலையில
இந்தியாவில் சுமார் 50,000 ஏக்கருக்கு மேல 50,000 ஹெக்டேருக்கு மேல வெற்றிலை சாகுபடி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த வெற்றிலை சாகுபடி நாளடைவில் பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக நாளடைவில் குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கு. வெற்றிலை சாகுபடியை பொறுத்தவரையிலும் தொடர்ந்து ஒரு புதிய விவசாயியோ இல்ல ஒரு கார்பரேட் நிறுவனமோ இல்ல ஒரு தனியார் கம்பெனியோ சாகுபடி செய்ய இயலாது. மற்ற பயிர்களுக்கு, மற்ற தோட்டக்கலை பயிர்களுக்காக சரி, விவசாய பயிர்களாக இருந்தாலும் சரி, அதற்கு யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம். நெல் சாகுபடி யார் வேணாலும் செய்யலாம், வாழை சாகுபடி யார் வேணாலும் செய்யலாம், ஒரு புக்கை பார்த்துட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா வெற்றிலை சாகுபடியை பொறுத்தவரையிலும் அது மாதிரி செய்ய இயலாதுங்க. வெற்றிலை சாகுபடியை செய்யறது பாரம்பரியமாக தொடர்ந்து அந்த குடும்பத்தில் உள்ளவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப எங்களை பொறுத்தவரையிலும் இப்ப நான் எங்க தாத்தா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, எங்க அப்பா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, இப்ப நான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்னுடைய ஜெனரேஷன் தான் செய்ய முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு எவ்வளவு நவீன காலத்துல ஒரு தொழில்நுட்பம் வாய்ந்த, தன்னுடைய மதிநுட்பம் வாய்ந்த ஒரு தொழில் இந்த தொழில். இந்த தொழில் தற்சமயம் எந்த சூழ்நிலையில இருக்குன்னா அழிந்து வரும் தொழில வெற்றிலை சாகுபடி ஒன்றதாக இருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல பல்வேறு பிரச்சனைகளை வெற்றிலை சாகுபடி அனுதினமும் விவசாயிகள் சந்திச்சு கொண்டு அந்த இதை போராடிக்கிட்டு தான் அந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மேலும் வெற்றிலை சாகுபடி செய்கிற விவசாயத்தை அந்த வெற்றிலை சாகுபடி விவசாயி வேற ஒரு தொழிலுக்கு போவதுங்கிறது இயலாத காரியம். இவர்களுக்கு இந்த தொழிலை விட்டா வேற ஒரு விவசாய தொழிலே செய்ய முடியாது. அந்த அளவுக்கு ஒரு நுட்பமான தொழில். இந்த வெற்றிலை சாகுபடியில முழுக்க 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 தமிழக அரசுல தோட்டக்கலைத்துறை சார்பா இந்த வெற்றிலை சாகுபடியை வகைப்படுத்திருக்காங்க. ஆனா அந்த தோட்டக்கலை துறை மூலமாக மற்ற பயிர்களுக்கு வங்கி கடன் கொடுக்கறாங்க, விதை கொடுக்கறாங்க, விதைக்கான மானியம் கொடுக்கறாங்க, உரங்கள் கொடுக்கறாங்க, பூச்சி மருந்து கொடுக்கறாங்க, கடன் உதவி. இதற்கு மேலாக வணிகமயமாக்கப்பட்ட வங்கியும் சரி, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியும் சரி, மற்ற அரசு அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகள் கடன் வழங்குது. ஆனால் இந்த தமிழக அரசை பொறுத்தவரை இந்த வெற்றிலை சாகுபடிக்கு இதுல ஒண்ணுமே வழங்குவதில்லை. குறிப்பா வெற்றிலை சாகுபடிக்கு திராட்சைக்கு எவ்வளவு ஒரு ஏக்கருக்கு சாகுபடி செலவாகுதோ அதுல கிட்டத்தட்ட 70%. சுமார் ஒரு ஏக்கர் வெற்றிலை சாகுபடி செய்வதற்கு 10 to 15 லட்சம் சாகுபடி செலவு ஆகிறது. நீங்க எல்லாமே கேட்கலாம், நீங்க இவ்வளவு சாகுபடி ஆகுதா, நீங்க எவ்வளவு லாபம் எப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். நிச்சயமாக ஒரு லாபகரமான தொழில் தாங்க. ஆனா இதுல சாகுபடி செலவு டெய்லி சாகுபடி செலவு அதிகரிச்சுட்டே வந்திருக்கு. பல பிரச்சனைகளை இந்த விவசாயிகள் தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு இந்த சாகுபடியை விடவும் முடியாம தொடரவும் முடியாம ரொம்ப தள்ளாடிக்கிட்டு இருக்காங்க விவசாயிகள். அரசு கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்கிறோம். நீங்க எங்களுக்கு போதுமான இதற்கு ரகங்கள்னு சொல்லி, இப்ப நெல்லை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் ஒரு புதிய ரகங்களை வெளியிடுறாங்க. வாழையை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரகம் வெளியிடுறாங்க, மற்ற கொய்யாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரகம் வெளியிடுறாங்க. எல்லா பயிர்களுக்கும் ரகங்கள் வெளியிடும் போது வெற்றிலை சாகுபடியை பொறுத்தவரை நாங்க பாரம்பரிய ரகங்கள் தான் தொடர்ந்து பயிர் பண்ணிட்டு வர்றோம். வெள்ளை கொடி, கற்பூர கொடி, பச்சை கொடின்னு ஒரு 3 கொடி தான் எங்கள் விவசாயிகளால் விரும்பி செய்யக்கூடிய கொடி. இந்த கொடியில தான் நாங்க விவசாயம் தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. திரு சுகுமாரன், தொடர்ந்து பேசலாம். திரு சுகுமாரன், வெற்றிலை சாகுபடியை பொறுத்தவரை ஏக்கர் ஒன்றிற்கு 10 முதல் 15 லட்சம் ரூபாய் வரை செலவழிப்பதாக கூறுகிறார்கள் விவசாயிகள். மேலும் பல்வேறு துறைகளுக்கு மானியம் வழங்கக்கூடிய அரசு இந்த வெற்றிலை விவசாயிகளுக்கு மானியம் வழங்குமானால் மேலும் உற்பத்தியை அதிகரிக்க முடியும் என்கின்ற ஒரு கருத்தை பதிவு செய்கிறார்கள். தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய வெற்றிலை வியாபாரிகள் என்ன நினைக்கிறார்கள், அவர்களுடைய கருத்துக்களை பார்க்கலாம். கும்பகோணம் வெற்றிலை என்பது நம்ம ராஜகிரி, பண்டாரவாடை, நெடுந்தெரு, வல்தூர், வன்னியடி, இளங்கார்குடி, நாக்கார்பேட்டை, கோவில் தேவம்பேட்டை, ஆவூர், கோவிந்தகுடி இந்த ஊரு சேர்ந்ததுதான் கும்பகோணம் கொழுந்து வெற்றிலை என்று சொல்லுவாங்க. இந்த கும்பகோணத்துல தான் ஆரம்பத்தில் ஏலக்கடை எடுத்து நல்லா ஓடிக்கிட்டு இருந்தது. இப்போ ராஜகிரியில அந்த ஏலக்கடை ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ கும்பகோணத்துல எல்லாமே எல்லா வெற்றிலும் இப்ப ராஜகிரிக்கு வருது. அனைத்து ஊர் வெற்றில ராஜகிரிக்கு ராஜகிரியில ஏலத்தை ஆரம்பிச்சு இங்க இருந்து எல்லா வீட்டும் சென்னை வரை போயிட்டு இருக்கு. நம்ம ஊர் இந்த ஊர் கும்பகோணம் கொழுந்து வெற்றிலைன்னா எல்லாம் நல்லா ஃபேமஸான மற்ற வெற்றில இந்த வெற்றிலையும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆனா முன்னாடி மாதிரி தொழில் நல்லா இருந்தது, இப்போ தொழில் கொஞ்சம் நலிஞ்சு வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்கு. கும்பகோணம் வெற்றிலை என்பது ராஜகிரி, பண்டாரவடை, நெடுந்தெரு, வல்தூர், இளந்தாரகுடி, நாக்கார்பேட்டை, வன்னியடி, ஆவூர், கோவிந்தகுடி இந்த இது சேர்ந்த வெற்றிலை கும்பகோணம் கொழுந்து வெற்றிலைன்னு சொல்லுவாங்க. முன்னாடி நல்லபடியா இருந்துச்சு. மார்க்கெட்டில் வெத்தலை நல்லபடியா மழை காலம் தண்ணி காலம் நல்லா சிறப்பாக வெத்தலை நல்லா இருந்துச்சு. இப்போ எல்லாம் தண்ணியும் பத்தாது, மழையும் பத்தாது, கூலிகள் அதிகமாகப்படுத்தி வெத்தலை வீழ்ச்சி அடைஞ்சு போச்சு. வெத்தலைக்கு வேண்டிய ஜாமான் அத்தனையும் விலைவாசி அதிகமா இருக்கு, கூலி அதிகமா இருக்கு, எங்களுக்கு கட்டுப்படி ஆகல. தினமும் 4000 கோடி 5000 கோடி வரும். கல்யாண சீசன்ல நல்ல விலையா விற்கும். மற்ற நாளையில விலை குறைச்சி தான் வெத்தலை விற்கும். ஒரு முட்டிக்கு கிலோ கூலி 200 ரூபா, கம்சன் 50 ரூபா.
நல்ல வித்தலை தரமான வித்தலை 1000 ரூபாய்க்கு விற்கும். கீழே உள்ளது அதே 30 கோழி 300 ரூபாய்க்கு விற்கும். அதுக்கும் 200 ரூபாய் நாங்கள் கூலி கொடுப்போம். கூலி கொடுத்து இந்த வியாபாரம் ஓடிட்டு இருக்கு. வெற்றிலை விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி விரிவாக பார்த்து வருகிறோம். தொடர்ந்து தேனி மாவட்டத்திலும் வெற்றிலை சாகுபடி அதிகமாக இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய வெற்றிலை விவசாயிகளின் நிலை எவ்வாறாக இருக்கிறது என்பதை பற்றி விளக்குகிறார் எமது செய்தியாளர் சிவசபாபதி. தேனி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயம் தான் ஒரு பிரதான தொழிலாவே இருந்து வந்துட்டு இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த வெற்றிலை கொடிக்கால் அப்படிங்கிற விவசாயம் சுமார் ஒரு 1000 ஏக்கர் பரப்பளவுல இந்த விவசாயத்தை பண்றாங்க. குறிப்பா பெரியகுளம் பகுதியிலையும் அதே மாதிரி போடி பகுதியிலையும் அதே மாதிரி சின்னமனூர் பகுதியிலையும் இந்த வெற்றிலை விவசாயம் அதிக அளவுல நடைபெற்றுட்டு இருக்கு. அந்த வெற்றிலைக்கு உண்டான அந்த விவசாயத்திற்கு உண்டான விலை சரிவர கிடைக்கப்படுறதில்லை. இதனால இன்னைக்கு இந்த வெற்றிலை விவசாயம் அழியும் சூழ்நிலையிலேயே இருக்கு. தொடர்ந்து இந்த வெற்றிலை விவசாயம் செஞ்சுட்டு வர்ற விவசாயிகள் பல இன்னல்களுக்கு ஆளாகிறாங்க. ஏன்னா இவங்க விவசாயம் செஞ்சிருக்க அந்த வெற்றிலை விவசாயத்துல பனிகாலத்துல செவட்டை, சுருட்டை போன்ற நோய் தாக்குதல் அதிகமா இருக்கு. அதே மாதிரி புழு தாக்குதலும் அதிகமா இருக்கு. இதற்கு சரியான உரங்களோ மருந்துகளோ அரசாங்கம் இவங்களுக்கு பரிந்துரை செய்யப்படுறதில்ல. இவங்களாவே ஏதாவது ஒரு மருந்து அடிச்சு அந்த விவசாயத்தை காக்கும் ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. இந்த வெற்றிலை விவசாயத்துக்கு ஏற்பட்டிருக்க பாதிப்பு குறித்து நம்ம பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி அதிகாரிகளிடம் நாம் தொடர்பு கொண்டு கேட்டபோது இதற்கு அவங்க ஒரு முறையான பதில் அளிக்கவே மறுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு உண்டான அதாவது பாத்தீங்கன்னா இந்த விவசாயம் தேசிய விவசாயத்துல சேர்க்கப்படல. இதற்கு காப்பீடோ இல்ல இதற்கான இழப்பீடோ இதற்கு உண்டான மானியமோ எந்த விதத்திலையும் கொடுக்க முடியாது அப்படிங்கறதே இவங்களுடைய கருத்தாவே இருக்கு. வெற்றிலை விவசாயத்தை பொறுத்தவரை இந்த வெற்றிலை பயிர்களுக்கு உரிய விலை கிடைப்பதில்லை என்கின்ற ஒரு கவலை அந்த விவசாயிகளிடத்தில் இருக்கிறது. மேலும் இந்த வெற்றிலை பயிர் செய்வதற்கான ஒரு உரங்களோ மேலும் அதற்கான ஒரு வழிகாட்டுதல்களோ விவசாயிக்கு சரியாக கிடைப்பதில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. திருச்சியில் இருக்கும் திரு சுகுமாரன் அவர்களிடத்தில் கேட்கலாம். திரு சுகுமாரன், வெற்றிலை விவசாயத்தை பொறுத்தவரை வேளாண் துறையினரின் வழிகாட்டுதல் என்பது உங்களுக்கு எப்படி இருக்கு? இந்த வெற்றிலைக்கு இந்த மண்ணிற்கு ஏற்றவாறு இந்த பயிரை சாகுபடி பண்ணலாம், இல்ல இந்த மாதிரியான மருந்துகள் இந்த வெற்றிலை பயிர்களுக்கு அடிக்கலாம் போன்ற வழிகாட்டுதல் உங்களுக்கு முறையாக கிடைக்கிறதா? நிச்சயமாக எதுவுமே எங்களுக்கு கிடைக்கிறது இல்லைங்க. வேளாண்மை துறையிலிருந்து இந்த வெற்றிலை சாகுபடியில் தோட்டக்கலை துறையின் கீழ் இந்த வெற்றிலை சாகுபடி வருது. எந்தவித அடிப்படை அறிவு ஒன்று கூட இல்லை அவங்கள்ட்ட இருந்து எங்களுக்கு கிடைக்கிறது இல்ல. பல்வேறு பயிர்களுக்கு நிறைய விவசாயிகளுக்காக மானியங்களும் நிதிகளும் ஒதுக்கி ஆராய்ச்சி திட்டங்களுக்கு செலவிடுறாங்க. ஆனா இப்ப சிறுகமணியில திருச்சி மாவட்டம் சிறுகமணியில வெற்றிலை ஆராய்ச்சி நிலையம் இருந்தது. அதே இப்ப செயல்படுறதா என்கிற சந்தேகம் இருக்கு. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி செயல்பட்டு இருந்தது. அதே இப்ப செயல்படுதாங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. எந்த விதமான ஒரு தொழில்நுட்பமோ எந்த வழிகாட்டுதலோ எந்த விவசாயிக்கும் கிடைப்பதில்லை. பாரம்பரியமா தொடர்ந்து நடுநிலை மண்ணுகளை நீர் அதிகமாக கிடைக்கக்கூடிய வகையில தண்ணீர் பிடிப்பு இல்லாத பகுதிகளை நாங்க தொடர்ந்து சாகுபடி செஞ்சுட்டு வர்றாங்க. திரு சுகுமாரன், இப்போ நீங்க பயிர் செய்யக்கூடிய வெற்றிலைகளை மற்ற மாவட்டங்களுக்கோ வெளி மாநிலங்களுக்கோ ஏற்றுமதி செய்யக்கூடிய நிலை எப்படி இருக்கு? இடைத்தரகர்கள் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு ஒரு தரப்பினர் சொல்றாங்க. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நிச்சயமாக உண்டுங்க. கடந்த சில மாதங்களுக்கு முன்னால 100 வெற்றிலை கொண்ட ஒரு கவளி வெத்தலைய 5 ரூபாய் 4 ரூபாய் என்ற அளவில் கமிஷன் ஏஜென்ட் கிட்டும் இடைத்தரகர்கிட்டும் வித்துட்டு வந்தோம். ஆனா அதே கமிஷன் ஏஜென்ட் அந்த வியாபாரி நீங்க தனிநபர்ல உள்ள கடையில விற்கும் போது ஒரு சுப காரியங்களுக்கோ இல்ல உள்ள துக்க காரியங்களுக்கு விற்கும் போது 100 வெற்றிலை கொண்ட ஒரு கவிழி வெற்றிலைய 30 ரூபாய் 40 ரூபாய் என்று கிட்டத்தட்ட 6-7 மடங்கு கூடுதலாக விலைக்கு எங்களுக்கு முன்னாக விற்கிறாங்க. இதனால இழப்பு எங்களுக்கு விவசாயிகளுக்கு தான். காரணம், ஒரு 100 வெத்தலை கொண்ட ஒரு கவிழி வெத்தலை கிள்ளுவதற்காக கூலியாக நாங்க கொடுக்கறது 5 ரூபாய் கொடுக்கிறோம். எங்களுக்கு ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டது. இப்ப இந்த இடைத்தரகர்கள் இல்லாம நாங்களே விற்க முடியல. எங்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டுதலோ மார்க்கெட்டிங் கமிட்டியிலிருந்து சரியான வழிகாட்டுதலோ அல்ல ஆலோசனைகளோ இல்ல ஏற்றுமதி செய்வதற்கான ஒரு வழிமுறையே எங்களுக்கு தெரிவதில்லை. அருகருகே உள்ள நாங்க திருவியார் பகுதியில் விளையக்கூடிய வெத்தலைய திருச்சி, கும்பகோணம் போன்ற பகுதிகளுக்கும் திருத்துறைப்பூண்ட போன்ற பகுதிகளுக்கும் தனிநபர் வியாபாரிகளுக்கும் கமிஷன் மண்டிகளுக்கும் தான் நாங்கள் வெற்றிலையை கொண்டு செல்வதனால் நாங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய இந்த வெற்றிலைக்கு கடுமையான உழைப்பின் பயனாளாக உற்பத்தி செய்யக்கூடிய இந்த வெற்றிலைக்கு
விளைவிக்கக்கூடாது யாரோ அந்த வெத்தலை சாகுபடி பத்தி ஒன்றுமே தெரியாத ஒரு தனிநபர் ஒன்றுக்கு 6 மடங்கு 7 மடங்கு கூடுதலாக விளைவித்து விற்பனை செய்யறாங்க. இதுல பாதிப்பு எங்களுக்கு நேரடியாக விவசாயிகளுக்கு தான், வெற்றிலை விவசாயிகளுக்கு தான். தொடர்ந்து பேசலாம் திரு சுகுமாரன். வெற்றிலை விவசாயத்தை பொறுத்தவரை இடைத்தரகர்களின் பிரச்சனை என்பது அதிகமாகவே இருக்கிறது மற்றும் தோட்டக்கலைத்துறை அதிகாரிகளின் வழிகாட்டுதல் மிக மிக குறைவாக இருக்கிறது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இங்கே பதிவு செய்யப்படுகிறது. இந்த வெற்றிலை விவசாயம் தற்பொழுது நலிவடைந்திருப்பதால் அங்கே பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய கூலி தொழிலாளர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நிலை எவ்வாறாக இருக்கிறது? தங்களுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள், கேட்கலாம். தஞ்சை மாவட்டத்துல உற்பத்தி நல்லா நிறைய இருக்கு. ஆனா விற்பனை விலை ரொம்ப கம்மியா இருக்கு. பறிகூலியே கிடைக்க மாட்டேங்குது, எங்களுக்கு கூலிக்கு கூட விற்க மாட்டேங்குது. அதே சமயத்துல வியாபாரத்துல எடுத்துட்டு போயிடுறவங்களும் அவங்களும் விக்கலன்னு சும்மா சொல்றாங்க, பொய் சொல்றாங்க. ஆனா விக்காம ஒவ்வொருத்தவங்களும் நிறைய எடுத்துட்டு தான் போறாங்க. எடுத்துட்டு போயிட்டு விக்கலன்னு எங்கள்கிட்ட சொல்லிட்டு 6 ரூபாய் 7 ரூபாய்க்கு தான் எடுத்துக்கிட்டு போறாங்க. எங்களுக்கு கூலியே 6 ரூபாய் 7 ரூபாய் தான் கிடைக்குது. அதே சமயத்துல ஒவ்வொரு நாளைக்கு அதுவும் கிடைக்காமையும் போகுது. 40-45 ரூபாய் வரைக்கும் வித்துச்சு. இந்த வருஷம் கில்லு கூலிக்கு கூட விற்க மாட்டேங்குது. ரொம்ப கொடிக்கால் விவசாயிலாம் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கோம். இதற்கிடையில மழை காரணமாக ஒரு டீ குடிக்க வழி இல்லாத நிலையில் இருக்கும். வெற்றிலை வியாபாரம் சரிவடைந்திருப்பதால் அங்கே பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களும் கூலி சரிவரை கிடைக்காமல் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து வெற்றிலை வியாபாரிகள் தங்களுடைய நிலை பற்றி எடுத்துரைக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள், கேட்க. வெற்றிலை கொடி தாயறது கம்மியா இருக்கு, துளிர் விடுறது கம்மியா இருக்கு. பனி அதிகனால வெற்றிலை தண்ணீர் கோர்த்து பனி தண்ணீர் கோர்த்து அதோட மகசூல் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப 100 கிலோ விளையக்கூடிய இடத்துல 30 கிலோ வரும். அந்த நேரங்கள்ல பனிக்காலங்கள்ல கிளைமேட் மாதிரி பனி மாதிரி இரவு பாசம் வரும்போது கொஞ்சம் உற்பத்தி கூடுதாயிரும், நார்மலுக்கு வந்துடும். கவர்மெண்ட் உதவிங்கிறது இப்ப இது வரைக்கும் இல்ல. ஒரு புயல் நிவாரணம் இல்ல வாடல் நோய் ஏதாவது வந்தாத்தே அவங்க பார்வையிட்டுதான் ஒரு 5% 10% நஷ்டம் கொடுப்பாங்க. அது தேவையான அளவுக்கு இருக்காது எங்களுக்கு. கவர்மெண்ட் கொடுக்குற நஷ்டங்கிறது எங்களுக்கு தேவையான அளவுக்கு இருக்காது. அது இயற்கை பேரிழப்பு ஏற்பட்டாத்தே உதவி செய்வாங்க. மிளகு கொடிய ஒட்டுகளம் கண்டுபிடிச்சு சிறுகமணின்னு ஒரு வெத்தலை கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த வெத்தலை வந்த பிறகு இந்த நாட்டு வெத்தலைக்கு மரியாதை இல்லை. அந்த சிறுகமணி மிளகு கொடியை வாங்கி போடுறவங்க இப்படித்தே இருக்கும்போது வெத்தலை அப்படின்ட்டு இந்த வெத்தலை யாரும் நாட்டு வெத்தலையை வாங்க மாட்டேங்கிறாங்க. ஒரு விசேஷம் மூர்த்த நாள் இப்படி விசேஷம் வந்தாத்தே இது தொழில் 10 நாளைக்கு சிறப்பா இருக்கு. பழைய வெடிக்க ஆட்டோமேட்டிக்கா படுத்துக்கிறது. சிறுகமணி கூடிய ஒட்டு வகை மிளகு குடியில கண்டுபிடிச்சதுனாலவே எங்க தொழில் இப்படி நஷ்டத்துக்கு காரணம். நாங்க இந்த நாட்டுக்கொடியை மாதம் ஒரு காத்தையும் பறிப்போம். ஆனா மிளகு குடிங்கிறத ஒரு வாரத்துக்கு ஒரு கூட கிளலாம், அந்த பறிக்கலாம். அதனால அந்த மிளகு குடி வந்ததுனால எங்களுக்கு இந்த தொழில் ரொம்ப நஷ்டமாகுது. 35 சென்ட் கொடியா வெட்டுறோம்னு வருஷத்துக்கு எப்படியும் 20,000 குத்தகை கொடுத்து அது தண்ணிக்கு காசு கொடுத்து விவசாயம் பண்றோம். இந்த தொழில் கொடி நல்லா வாச்சுக்கிட்டா அது கிடையாது. கொடி பயிர் வச்சு சமயத்தை விலைவாசி ரொம்ப சிரமப்படுறோம். அதை விவசாயிக்கு தண்ணி கரண்ட் இல்லாட்டாங்க, தண்ணிக்கு நைட்டு போகாத அலைவட்டி சூழ்நிலை இருக்கு. விவசாயிகள் கூடி வாங்கிக்கிறோம்னா விலைவாசி வச்சாச்சு இந்த தொழில் கட்டு சமயத்தில் இருக்கும்போது தொழில் ரொம்ப பாதிப்பு. இதில் மேலும் விசேஷப்படுறதுக்கு ஒன்றும் சந்தர்ப்ப சூழ்நிலை அமைய மாட்டேங்குது. பயிர் விற்க மாட்டேங்குது. பயிர் பிடிச்சா இப்போ விலைவாசி விற்க மாட்டேங்குது. விலைவாசி வச்சது அந்த விதத்தில் முதலீடு வித்தலை தயாரிக்கிறது கொஞ்சம் கலவு கம்மியாகிறது. கிட்டத்தட்ட 45 வருஷமா நாங்கள் விவசாயம் பார்த்துட்டு வர்றோம். பயிர் பிடிக்குது, ஒரு வருஷம் பிடிக்க மாட்டேங்குது. இதுக்கு எருவுகள்ல போட்டா சீக்கு வருது, குப்பையில போட்டா சீக்கு வருது. இது தெரிந்த ஒரு நல்ல ஒரு சத்துள்ள பொருள், சத்துள்ள ஒரு உரங்களாக போட்டு கொய்யால கொடுத்து சர்க்கார் கவர்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு ஒரு வழிமுறையில செய்யணும். ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம். விலைவாசியில ஒரு வருஷம் விற்கிறது, ஒரு வருஷம் விற்காம போறது. இதனால நாங்க பல கஷ்டங்கள் சிக்கல்களை ஏற்படுறோம். குடிக்கக்கூட கஞ்சி இல்லாம கூட ஆயிக்கிறோம். அதனால எங்களுக்கு சர்க்கார் நல்லபடியாக ஒரு மானியங்களை ஒதுக்கி இதுக்கான பொருள்களை எங்களுக்கு தயார் பண்ணி எங்களுக்கு விவசாயத்தை பெருக்க சொல்லி நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்குற அளவுக்கு கவர்மெண்ட் ஒரு உதவி செய்யணும். எப்பயுமே ஒரே மாதிரி விலை இல்லை. டக்கு 50-70 போகும், 10 ரூபாய்க்கு 15 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு வந்துடும். அதே இந்த தொழிலினுடைய நிலைமை. ஒருத்தருமே வேலை வைக்க மாட்டாங்க. அடுத்து போடுறவங்க முதலீடு போடுறவங்க போட மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டே வருது. வளர்ச்சி ஆகுறதுக்கு நிலைமை இல்லை. பனிகாலத்தில் மழை இல்லாத கடுமையான பஞ்ச காலத்தில் செவட்டை நோய், வாடல் நோய், பூஞ்சான் நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 2-3 நோய்கள் சார். அது வந்துச்சுன்னா தூரம் அப்படியே காஞ்சி போகுது சார். பரம்பரையா செஞ்சவங்க கொள்ள பேர் கோயம்புத்தூர், திருப்பூர், மெட்ராஸ், மதுரை அப்படி வேற தொழிலுக்கு மாறி போயிட்டாங்க. எங்களை மாதிரி வேற தொழில் தெரியாத சார் இப்ப இந்த தொழிலை நடத்திக்கிட்டு இருக்கோம். மக்களுக்கு எல்லா உதவியும் செய்யறாங்க அரசாங்கத்திலிருந்து. இந்த குடிக்கால் விவசாயிகளுக்கு மட்டும் இது வரைக்கும் எந்த உதவியும் இல்லாம இருக்கும் சார்.
திருச்சியில் இருக்கும் திரு சுகுமாரன் அவர்களிடத்தில் பேசலாம். திரு சுகுமாரன், அரசிடத்துல நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன? அரசிடத்திலிருந்து நாங்க முக்கியமான சில கோரிக்கைகளை வைக்கிறோம். வெற்றிலை சாகுபடிக்கு ஏறத்தாழ சாகுபடி செலவுல 20% சாகுபடிக்கு ஆகிறது. தண்ணீர் செலவு ஆகிறது. இந்த தண்ணீர் செலவை எப்படி பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, இப்ப மின்சார பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. மற்ற பயிர்களுக்கு தெளிப்பு நீர் பாசனம், சொட்டு நீர் பாசனம் போன்ற பல்வேறு உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப வெற்றிலை சாகுபடிக்கு நீங்க தெளிப்பு நீர் பாசனம் மானியத்தோட முழு மானியத்தோட வெற்றிலை விவசாயிகளுக்கு தோட்டக்கலை மூலமாக இந்த நிதிநிலை அறிக்கையிலே வழங்கினா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்தியாவை பொறுத்தவரை ஏறத்தாழ 40% உற்பத்தி நம்ம தமிழ்நாட்டிலிருந்து இந்த வெற்றிலை உற்பத்தி செய்யப்படுது. அந்த பயிர்களுக்கானது தொழில்நுட்பம் தோட்டக்கலைத்துறை மூலமாக கடைநிலையில் உள்ள விவசாயிகள் 5 வரும் விவசாயத்துக்கு எல்லா விவசாயிகளுக்கும் தொழில்நுட்பமையும் பல்வேறு மானியங்கள், விதை கொடிகளுக்கான கொடி வாங்குவதற்கான மானியம், அதுக்கு உரம் மேலாண்மைக்கான மானியம், பூச்சி மருந்து போன்ற இயற்கை வழியில செய்யக்கூடிய பூச்சி மருந்து, எருவிடுதலுக்கான மானியம் போன்ற மற்ற பயிர்களுக்கு வழங்குவது போல மானியம் வழங்கணும். இதே போல வெற்றிலை சாகுபடி செலவு உற்பத்தி செலவு எந்த ஒரு விவசாயம் 1 ஏக்கர் அதிகமா வெற்றிலை சாகுபடி செய்ய இயலாது. காரணம், பெரிய விவசாயி 1/2 ஏக்கர் தான் சாகுபடி செய்ய முடியும். ஏன்னா உற்பத்தி செலவு அதிகங்கிறதுனால அந்த விவசாயிக்கு வங்கிகள் தாராளமாக கடன் கொடுக்க வேண்டும். மற்ற பயிர்களுக்கு கடன் கொடுக்கறாங்க, ஆனா இந்த பயிர்களுக்கு கடன் கொடுப்பதில்லை. இன்னும் சொல்ல போனா நெல் பயிர்களுக்கு நகைக்கடன் கொடுக்கறாங்க, ஆனா வெற்றிலை பயிர்களுக்கு நகைக்கடன் கொடுக்கணும் அது கூட கொடுக்கறது இல்ல. அந்த அளவுக்கு இந்த வெற்றிலை பயிர் தமிழ்நாட்டில் அரசால ஒரு தடை செய்யப்பட்ட அழிஞ்சு வரும் ஒரு தொடர்ந்த விவசாய பயிராகவே இருக்கிறது. இந்த பயிர்களுக்கு இயற்கை இடர்பாடுகள், புயல், மழை, வெள்ளம், பனி போன்ற இயற்கை இடர்பாடுகள் ஏற்படுதுன்னா வெற்றிலை பலவாறு கிட்டத்தட்ட எல்லாமே பயிரை ஒட்டுமொத்தமாக அடுத்த சாகுபடியை செய்ய முடியாத அளவுக்கு அழியக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மேலும் நோய் தாக்கி பயிர் டோட்டலா எல்லா கொடிகளும் காஞ்சு வெற்றிலை விவசாயி ஒண்ணுமே செய்ய முடியாம வாழ்வாதாரத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இவ்வாறான சூழ்நிலையில ஒரு நிரந்தரமாக வெற்றிலை விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு எவ்வளவு நாளும் கட்டுவதற்கு தயாராக இருக்கிற விவசாயிகள் இருக்காங்க. பயிர் காப்பீடு செய்வதற்கு அரசு ஆவணம் செய்யணும். அதை இந்த நிதிநிலை அறிக்கையில அறிவிக்கணும். மேலும் குறைந்த விலையில பல்வேறு காலகட்டத்தில் வெற்றிலை சங்க தலைவர் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார், கேட்கலாம். விவசாயிகளுக்கு எந்த ஒரு காப்பீடு திட்டமோ, ஒரு பூச்சிக்கொல்லி அடிக்கிறதுக்கோ இல்ல உரத்துக்கோ எந்ததுமே அரசு தரப்புல இருந்து எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி எந்ததுமே இல்ல. ஆனா வருஷம் ஒரு ஏதாவது ஒரு காத்தோ ஒரு பூச்சியோ தாய்க்குச்சுன்னா எங்களால சமாளிக்க முடியல. காரணம் நட்டீங்கன்னா ஒரு ஏக்கர் விவசாயம் பண்றதுக்கு ஒரு 8 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவாகுது. ஆனா விலைவாசி கரெக்டா வித்து எல்லாம் பண்ணோம்னா நஷ்டம் இல்லாம தப்பிக்கலாம். ஆனா ஒரு 2 வருஷத்திலேயே ஒரு நோய் விழுந்து போயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு விவசாயியும் ஒரு கண்ணீர் விட மொத்தமா அப்படியே அழுதுட்டு இந்த வச்ச நகையை திருப்ப முடியல, பண்ட பாத்திரம் திருப்ப முடியல, பிள்ளைய வேலை செய்ய முடியல. இந்த மாதிரி சூழ்நிலை எத்தனையோ குடும்பங்க நம்ம சில்வாட்டில உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா தற்கொலை பண்ணிட்டாப்ல இந்த மாதிரி கடனை கட்ட மாட்டாம. வெற்றிலை விவசாயம் மீண்டும் புத்துயிர் பெற தெளிப்பு நீர் பாசன வசதி ஏற்படுத்தி தர வேண்டும். புதிய தொழில்நுட்பத்தை வெற்றிலை விவசாயத்தில் புகுத்த வேண்டும். மேலும் மானியங்கள் வழங்க வேண்டும். வங்கிக் கடன் கிடைப்பதில் இருக்கக்கூடிய சிரமங்களை நீக்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வெற்றிலை விவசாயிகள் அரசுக்கு விடுத்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வில் திருச்சியிலிருந்து பங்கேற்ற திரு சுகுமாரன் அவர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இணைந்திருங்கள்.